ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நன்மை உண்டாக மாற்றுவார். வாழ்க்கையில் சில துக்கமான காரியங்கள் நடைபெறும் போது யாருக்குமே அதை ஜீரணிக்க சற்று கஷ்டமாகி விடுகிறது. சில சரி செய்ய முடியாத சோக நிகழ்வுகள் நிகழ்ந்த பின் ஆழ்ந்த பக்தியுள்ள பலருக்கு கூட தேவன் இனி நமக்கு என்ன நன்மையை செய்துவிட முடியும் என்ற சலிப்பு எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. மிகுந்த ஜெபம், உபவாசங்கள், பொருத்தனைகள் மேற்கொண்டும் பலன் இல்லாமல் கணவனை குறைந்த வயதில் பறிகொடுத்த ஒருவருக்கு தேவ ஊழியர் ஒருவர் ஆறுதல் கூறிய போது அவருக்கு அது வெறுப்பாகவே இருந்தது. இனி எந்த நன்மையினால் கர்த்தரனை ஆசீர்வதித்து விட முடியும் என்பது அவருடைய கேள்வியா இருந்தது. ஆனாலும் அந்த ஊழியர் பின்வாங்காமல், சகோதரியே, இனியும் கர்த்தர் உனக்கு நன்மை உண்டாக எதையாவது செய்ய முடியும் என்று கூறிவிட்டு போய்விட்டார். ஆம், எவ்வளவு பெரிய இடர் இன்னல் உடைவுகளுக்கு பின்னரும் நமக்கு நன்மை உண்டாக தேவன் எதையாயிலும் செய்ய முடியும் என்பதே உண்மையான விசுவாசம். சில வேதனையான விஷயங்கள் நடந்து முடிந்து விட்ட பின்னரும் தேவனுடைய உதவியை பெற வேண்டிய தேவை நமக்கு உண்டு என்பதையும், இந்த சூழ்நிலையிலும் தேவன் நாம் உற்சாகத்தோடு வாழத்தக்கதாக எதையாவது செய்ய முடியும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு துன்பத்தை தேவன் தடுக்காமல் போய்விட்டார் என்பதால் துன்பத்திற்கு பிந்திய சூழ்நிலையை ஆசீர்வாதமாக அவர் மாற்ற முடியாது என கூறிவிட முடியாது. பலர் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட வெறுமையினை பார்த்து பார்த்து வருந்துவதிலேயே தொடர்ந்து செல்லுவதால் ஆறுதல் அடைவதற்கான வாய்ப்பையும், தொடர்ந்து தங்கள் வாழ்க்கை காலங்கள் பயனுள்ளதாக அமைவதற்கான தேவன் வைத்திருக்கின்ற கிருபைகளையும் அடையாமல் போய்விடுகின்றார்கள். வாழ்வதற்கு இன்னும் காலங்களை தந்திருக்கின்ற சூழ்நிலையில் அந்த வாழ்விற்கு எந்த சூழ்நிலையிலும் ஒரு அர்த்தத்தையும் அவசியத்தையும் ஏற்படுத்திட தேவனால் கூடும். ஏற்பட்டுவிட்ட வெறுமையினை நிரப்பிட தேவன் ஒரு வழியை காட்ட வல்லவர் என்ற நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பார்க்கும் எவரும் இன்னும் கனிதரும் மரங்களாக மாற முடியும். யோபுவின் வாழ்க்கையில் அதுதான் நிகழ்ந்தது. இனி இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற சூழ்நிலையிலும், இனி வாழ்ந்து எதை சாதிக்க போகிறோம் என்ற விரக்தியின் நடுவிலும் கூட யோபு தேவ பக்தியை விடவில்லை. எனவே அனைத்தையும் இழந்து போன நிலையிலும் கூட தேவன் அவனுடைய பின் நாட்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக மாற்ற முடிந்தது. யோபுவுக்கு நிகழ்ந்தது போல எல்லோருக்கும் நிகழும் என கூற முடியாவிட்டாலும் தேவன் ஒரு சூழ்நிலையை நன்மை உண்டாகும்படி மாற்ற பல வழிகளை வைத்திருக்கிறார். சிந்தனைக்கு, மகிழ்ச்சி மிக்க ஒரு காலை பொழுதை காணும் முன்பு இருள் மிகுந்த ஒரு இரவை கடந்துதான் ஆக வேண்டும். மகிழ்ச்சி மிக்க ஒரு காலை பொழுதை காணும் முன்பு இருள் மிகுந்த ஒரு இரவை கடந்துதான் ஆக வேண்டும்.